வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஸின் பக்கம் வந்த முக்கிய புள்ளிகள் அதிமுகவில் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதுபோன்ற அதிமுக சார்ந்த தகவல்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு புள்ளிகளும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம். அதிலும் நம்மளுடைய எஸ்பி வேலுமணி தற்பொழுது ஓபிஎஸ் பக்கம் திரும்பியிருக்கிறாரா என்று கேட்டால் திரும்பியிருப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகம். ஏனென்றால் ஓபிஎஸும் பாஜகவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கைகோர்த்து கூட்டணியை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறார். அதன் பிறகு எஸ்பி வேலுமணியும் பாஜகவுடன் ஒரு சில உறவுகளில் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் இருக்கிறது. வேலுமணியும் தங்கமணியும் இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். ஸோ எஸ்பி வேலுமணிக்கு தற்போது நம்முடைய பாஜக தலைமை ஒரு சில முடிவுகளை சொல்லியிருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் களம் இறங்கியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கணும், இல்லை ஓபிஎஸ்ஸை நீங்கள் சந்திச்சுட்டு பல விஷயங்களை பேசி அவரை வந்து அதிமுகவில் இணைச்சிக்கணும். அவர் தலைமையில் வந்து அதிமுக வரும். அதன் பிறகு நீங்கள் நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால் பல கட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் விதத்தில் செயல்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக குரல்களை எழுப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதனை கேட்டதாக இல்லை. எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி, சிவி சண்முகம் என ஒரு சில புள்ளிகள், ஜெயக்குமார் என்ற வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகள் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை படலாமே, பட்டால் நல்லா தான் இருக்கும், அதிமுக சிறப்பாக செயல்படும், சிறப்பாக செயல்படுறதை தாண்டி வெற்றியை பெறும் அப்படின்றது, ஆதரவு கூடும், பலவீனமான தொகுதிகள்லாம் பலமாக மாறும் அப்படி இப்படின்னு வந்து ஒரு சில கருத்துக்களை கூற இது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடிய கருத்து கரெக்டாக இருக்குது. பட் அதை எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்தணுமே. அவர் செயல்படுத்தாமல் இன்னும் கூட மும்முரமாக தம்முடைய சுயநலத்தை போட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள் திணித்து கொண்டிருக்கிறார். அதனால் கட்சி மிக மோசமான நிலையை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும் விதத்தில் இருக்குமா அப்படின்றது தெரியப்படாமல் புரியப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுக இனி வரக்கூடிய தினங்களில் பெரும் விதத்தில் மாறுமா, தலைமையில் என்ன நடக்கப் போகிறது, மீண்டும் மோதல்கள் நடக்கப் போகிறதா, இல்லை அதிமுகவில் ஒன்றுபட போகிறார்களா, மாறி மாறி ஓபிஎஸும் சசிகலா என முக்கிய புள்ளிகள் அழைப்புகளை தொடர்ந்து விடுத்து கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு எந்த ஒரு பேச்சையும் கொடுக்காமல் எடப்பாடி தரப்பினர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி அணியிலே இருக்கிறவர்கள் ஒன்று வேண்டும் என்று சொல்லிட்டு இருந்தாலும் கூட எடப்பாடி அதற்கு ஒத்து வராமல் போய் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றம் தலைமையில் நடந்தால் மட்டுமே அதிமுக 2024 வெற்றி பெறும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை. சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.